ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கொத்து தோசை எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட்டானதோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகணும், நல்லா வதக்கிக்கலாம். பெரிய தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கணும். அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பச்சை ஸ்மெல் போகணும், நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு முட்டை உடைச்சி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு தோசை சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொத்தி விடணும். இப்போ கொத்தி எடுத்துருக்கேன். இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு கொத்து தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.